ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகட்டும் சாப்பிடலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். ஒரு கடாயில் 2 கப்பு ரவை சேர்த்துக்கலாம். அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கிட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். ரவை கரிஞ்சிடவும் கூடாது, செவந்துடவும் கூடாது. கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கிடணும். இதுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிடலாம். நான் சுகர் கூட பொடிச்சு வச்சுருந்ததுனால அதில் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 2 கப்பு ரவைக்கு 1/2 கப்பு தண்ணீர் எடுத்திருக்கேன். அதில் உப்பு கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ரவை நல்லா ஆறுனதும் இந்த தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம புட்டுக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அதே போல் மிக்ஸ் பண்ணிக்கிடணும். இந்த தண்ணியே கரெக்டாக இருந்தது எனக்கு. தண்ணீர் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா இதை ஒரு 10 மினிட்ஸ் போல் அப்படியே வச்சிட்டோம்னா இந்த ரவை அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சி எடுத்துக்கும். 1/2 கப்பு தண்ணீரையும் ஃபுல்லாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த தண்ணீர் கரெக்டாக இருந்ததுனால மாவு பார்க்கறதுக்கு ரொம்பவே கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இதை ஒரு புட்டு அச்சில் வச்சு தான் இன்றைக்கி நான் அவிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுட்டு இந்த மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். ஒரு 7 மினிட்ஸ்க்குள்ளாகவே இந்த புட்டு ரெடி ஆயிரும். ஈஸியாகவே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். டெய்லி நம்ம ஒவ்வொரு ரெசிபி ஒவ்வொரு நாளும் பண்ணுவோம். இதை நம்ம ஒரு நாள் சாப்பிட்டுக்கிடலாம். புட்டு இப்போ ரெடி ஆகிட்டு ரொம்பவே டேஸ்டியான ரவா புட்டு ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இதுக்கு கூட தேங்காய் பாலும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா சர்க்கரை, நாட்டு சர்க்கரை எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டான ரவா புட்டு ரெடி ஆகிட்டு நீங்களும் இதே போலே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.